Hi friends, welcome to AhiluArts channel. நான் உமா. இந்த வீடியோல நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டிட்ச் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ஷெல் ஸ்டிட்ச் பார்த்திருக்கோம். இது வந்து ஷெல் ஸ்டிட்ச் மாதிரியே தான் பட் கொஞ்சம் டிஃபரண்டானது. இது வந்து ஐரிஸ் ஸ்டிட்ச் அப்படினு சொல்லுவாங்க. சரிங்களா? ஐரிஸ் ஸ்டிட்ச்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா எப்பயுமே நம்ம எந்த ஸ்டிட்ச் போட்டாலும் நான் போன வீடியோல என்ன சொல்லியிருந்தேன், ஆட் நம்பர் ஆஃப் ஸ்டிட்ச் தான் இருக்கணும். எத்தனை மல்டிபிள்ஸ் இருக்கணுமோ அத்தனை போட்டுட்டு பட் ஃபைனல் கவுண்ட் வந்து ஆட் நம்பரில் இருந்தால் தான் நம்மளுக்கு ரெண்டு சைடும் பார்டரில் ஒரு ஸ்டிச் கிடைக்கும் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த ஐரிஸ் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணணும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 போடணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 4னா ஈவன் நம்பராக இருக்கும் இல்லையா, அதனால் +1 அதோடு சேர்த்து போடணும். சரிங்களா? ஸோ இப்போது நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 வந்து சரி 12 13 14 15 16 16 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. அது கூட இன்னும் ஒரு செயினை சேர்த்து போடுறேன். ஓகேங்களா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 + 1. ஸோ எனக்கு 17 ஸ்டிச்சு எனக்கு வேணும். ஸோ 17 ஸ்டிச்சு வேணுங்கிறனால நான் வந்து 18 செயின் போடுறேன். ஏன்னா ஒரு செயின் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு ரோ போடுறதுக்கு. ஸோ இந்த 17 ஸ்டிச்சில் தான் நம்ம வந்து இந்த பேட்டர்ன் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இது வந்து பிளாங்கெட்டுக்கு, டிஷ்க்ளாத்து, ஸ்கார்ஃபு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டிச்சுங்க. இப்போ நீங்கள் இதே ஸ்டிச்சு, அதாவது 17 ஸ்டிச்சையே வந்து ஸ்கார்ஃபே பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் வந்து எப்போல்லாம் கலர் மாற்றி ஒரு ரெயின்போ கலரில் இல்லை ஒரு ஸ்ப்ரிங் கலரில், ஷர்பட் கலரில், எந்த கலரில் வேணாலும் இதை வந்து நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இருங்க, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு 17 ஸ்டிச் இருக்குது, விச் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 + 1. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 17 ஸ்டிச்சை போட்டுட்டு இப்போ இருந்து நம்ம இந்த ஐரிஸ் ஸ்டிச்சோட பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் செயின் 3 போடுறேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேவாக வச்சுக்கலாம். டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, அப்புறம் 2 டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு 5 டபுள் க்ரோஷேவுடைய ஸ்டிச் இருக்குது. 5 ஸ்டிச்சுக்குரிய ஸ்டிச் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண மாதிரியே இந்த ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5th ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அப்புறம் அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 2வது ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, 2 டபுள் க்ரோஷே. அப்புறம் அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே, அப்புறம் 2வது ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் 5 டபுள் அதாவது 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, 2 டபுள் க்ரோஷே, அப்புறம் 4வது ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5வது ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. ஸோ ஒவ்வொரு செட்டுக்கும் நம்மளுக்கு இப்போ 4 ஸ்டிச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. 1 2 3 4. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்காக மட்டுமே ஒரு ஸ்டிச் வேணுன்றனால தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 + 1 அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை ஒவ்வொரு செட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷெல் மாதிரி போடுற ஐரிஸ் ஸ்டிச்சும் அந்த டபுள் க்ரோஷேவும் ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு செட்டுக்கு நம்மளுக்கு 4 ஸ்டிச்சு தேவைப்படுது. அப்புறம் நம்மளுக்கு பார்டர் ஸ்டிச் ஒன்று இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 + 1.
இப்போது இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் டபுள் க்ரோஷே. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஸ்டிச் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, 2 டபுள் க்ரோஷே, அப்புறம் இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி இருக்கிறதுல ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதுதாங்க உங்களுக்கு இந்த ஐரிஸ் ஸ்டிச்சோடைய பேட்டர்னே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ இதையே தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மட்டும்தான், ஃபஸ்ட்டு ரோவில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சு கரெக்டாக ஸ்கிப் பண்ணியிருக்கமான்னு பார்த்துட்டே இருக்கணும். அடுத்தடுத்து எல்லாமே வந்துட்டு இந்த செயின் 1ல் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் செயின் கவுண்ட் பண்ணணும், ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும், செயின் 3 இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. இப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. அந்த செயின் 1 ஸ்பேஸ் இருந்தது இல்லைங்களா, அதில் வந்து 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷே, அப்புறம் இந்த டபுள் க்ரோஷேயில் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் மறுபடியும் அடுத்த செட்டில் இருக்கிற செயின் 1ல் 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, 2 டபுள் க்ரோஷே, அப்புறம் இந்த 2 டபுள் க்ரோஷே ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த நேராக இருக்கிற டபுள் க்ரோஷேயில் ஒரு டபுள் க்ரோஷே. உங்களுக்கு பார்த்தாலே அந்த பேட்டர்ன் எப்படி அதிலே உட்காருதுன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போது அடுத்த 2ஐயும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த செயின் 1ல் மறுபடியும் அதே பேட்டர்ன் தான். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 கலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 3 கலர்ஸ் எடுத்து இதே பேட்டர்னை ஒரு இது ஒரு 10 ரோ, அடுத்த கலரில் ஒரு 10 ரோ, அதுக்கு அடுத்த கலரில் ஒரு 10 ரோ, திரும்ப இதே 3 இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒரு 60 ரோஸ்லேயே உங்களுக்கு செமையான ஒரு ஸ்கார்ஃப் கிடைக்கும். நீங்கள் அதை வந்து 10 ரோ தான் போடணும்னு இல்லை, நீங்கள் 15 போட்டு மொத்தம் வந்துட்டு 75 ரோவில் நிறைய பெரிய ஸ்கார்ஃபே அடல்ட் சைஸே வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதில் வந்து இந்த செயின் 3 நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோடைய டாப் செயினில் எப்போயுமே செயின் 3ல் நீங்கள் வந்து லாஸ்ட் ஸ்டிச் போடும்போது 2 லூப்பை எடுத்து போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒரு லூப்பை மட்டும் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல கேப் தெரியும், அது வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி இதை மொத்தமாக இந்த செயினில் தானே போட போகிறோம்னு சொல்லி இந்த இதில் போட்டிங்கனாலும் ரொம்ப பெரிய கேப் தெரியும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இந்த செயின் 3யோடைய ஃபஸ்ட்டு செயினில் வி இருக்குது இல்லைங்களா, அந்த வியை மட்டும் எடுத்து அதில் ஸ்டிச் போடுங்க. எப்போயுமே அப்படி போட்டால் தான் உங்களுக்கு அந்த கேப்பும் வராது, செயின்லையும் கரெக்டாக நிற்கும், இந்த இதில் நிற்காமல். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம யோசிக்கவே இல்லை. இப்போ நான் ஃபுல்லாக பேசிகிட்டே தான் போட்டிருக்கேன், பட் அப்படி இருந்தாலும் அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே அந்த செயின் 1ல் உட்காந்துருச்சு. இன்னும் ஒரு ரோ மட்டும் போடுறேன் பாருங்கள். செயின் 3 டர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 2 1 2 நீங்கள் இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம டபுள் க்ரோஷே வீடியோ தனியாக இருக்குது, நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ யான் ஓவர் பண்ணி உள்ளேருந்து எடுத்து இப்போ 3 லூப் இருக்கும் ஹூக்கில், யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு 2 ஒரு தடவை எடுத்துகிட்டு யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 ஒரு தடவை எடுக்கிறோம். அவ்வளோதான் டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 16 ஸ்டிச்சு இருந்தது இல்லைங்களா, நமக்கு 16 ஸ்டிச்சு ப்ளஸ் 1 பார்டருக்குன்னு போட்டு, அதனால தான் நமக்கு 1 2 3 4 செட்டு கிடைக்கிது. இப்போ நீங்கள் வந்து 21 போட்டிங்கன்னா 5 செட்டு கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 போடுறீங்களோ அத்தனை செட்டு உங்களுக்கு கிடைக்கும். செட்டுன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு இந்த 2 1 2வும் இந்த ஒரு டபுள் க்ரோஷேவும் சேர்த்து தான் ஒரு செட்டுன்னு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போது செயின் 1 2 டபுள் க்ரோஷே, அடுத்து
ஒரு டபுள் க்ரோஷே. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் அடுத்து வந்து ஒரு தோரணம் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தோரணம் போடும்போது ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ மறுபடியும் இப்போ நம்ம செயின் 3க்கு வந்துட்டோம். செயின் 3ல நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க இந்த டாப் வீலையே ஸ்லிப் ஸ்டிச் டபுள் க்ரோஷே போடுங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இப்போ உங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இதில் ஒரு சைடு ரைட் சைடு, ஒரு சைடு ராங் சைடு, ஒரு சைடு ரைட் சைடுன்னு வருதா. ஸோ 2 பக்கமுமே அந்த ஷாலையோ இல்லை நீங்கள் வேறு ஸ்கார்ஃபோ இல்லை வேறு என்ன பண்ணாலும், பிளாங்கெட் எது பண்ணாலும் 2 சைடுமே வந்துட்டு உங்களுக்கு ரைட் சைடு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு ஆல்டர்னேட் ரைட் சைடு ராங் சைடு வருது இல்லையா. ஸோ 2 பக்கமும் ஐடென்டிக்கலாக தான் வரும். சரிங்களா. ஸோ இதை போட்டு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு உங்கள் ஃபோட்டோகிராஃபை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கலர் சாய்ஸை ரொம்ப சூப்பராக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸை எனக்கு ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராமில் @AhiluArtsன்னு டேக் பண்ணி ஷேர் பண்ணாலும் சரி. முக்கியமாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. பாய்.